பாருங்கள். ஸோ ஒன்றிய நிர்வாகங்கிறது நம்மளுடைய பார்லிமெண்ட்டை தான் நம்ம சொல்கிறோம். ஸோ பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றம்னு சொல்கிறோம் இல்லையா? நாடாளுமன்றம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நாடாளுமன்றத்தில் 3 முக்கியமான இது சொல்கிறாங்க. சரிங்களா? 3 முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க. என்ன விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா, பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பாராளுமன்றம் இருக்குது அப்படின்னா அந்த பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் 3 முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று பிரசிடெண்ட்டு, இன்னொன்று மக்களவை, மாநிலங்களவை. சரிங்களா? பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் சரிங்களா? பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் 3 விஷயங்களை சொல்கிறாங்க. என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்கன்னா, இது எதனுடைய உள்ளடக்கியது அப்படின்னா, ஒன்று நம்மளுடைய குடியரசுத் தலைவர். சரிங்களா? குடியரசுத் தலைவர். 2 மக்களவை. சரிங்களா? 3 மக்களவை. 3 பார்த்திங்கன்னா மாநிலங்களவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 சேர்ந்தது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 3 சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாராளுமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? பாராளுமன்றம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பாராளுமன்றத்தில் பார்த்திங்க அப்படின்னா மக்களவை இருக்கு இல்லையா? மக்களவை நேரடியாக உறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பாங்க. அந்த நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா? நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், அதாவது இப்போ நம்ம பெரம்பலூர் இருக்குது அப்படின்னா பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். 6 சட்டமன்ற தொகுதி சேர்ந்தது ஒரு நாடாளுமன்ற தொகுதி. 6 சட்டமன்ற தொகுதி சேர்ந்தது ஒரு நாடாளுமன்ற தொகுதி. இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லேயும் மொத்தமாக 550 பேர். சரிங்களா? 550 பேரில் 545 பேரை 545 பேர். சரிங்களா? அதை அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்க. இந்த சென்ஸ் எப்படின்னா, இந்த 552 பேர்த்தில் மொத்தமாக 552 பேர் இருப்பாங்க. இதில் 545 ஸ்ட்ரென்த் இருப்பாங்க. எவ்வளோ பேர் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்டேட்டில் 530 பேரும், யூனியன் டெரிட்டரியில் 13 பேர், 2 நாமினேட்டட் பர்சன். சரியா? மொத்தமாக 545 பேர் இங்கே இருப்பாங்க. 545 பேர் இருப்பாங்க. இந்த 545 பேர்த்தில் சரிங்களா? இந்த 545 பேர்த்தில் யார் பெரும்பான்மை பெற்ற கட்சி, ஒரு உதாரணத்துக்கு இந்தியா ஃபுல்லாகவே நடக்கிற இந்த எம்பி எலெக்ஷனில் எல்லா மாநிலங்களையும் நடக்கும். 543 போஸ்ட்டுக்கு. சரிங்களா? இந்த 2 போஸ்ட்டு பிரசிடெண்ட் பிரதமர் குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுவார். சரிங்களா? குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுவார். ஆங்கிலோ இந்தியன் இப்போ அதை நீக்கியிருக்காங்க. அது கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கலாம். இது ஸ்ட்ரக்சர். இது 530 + 13 543 பேர் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள். சரிங்களா? பல்வேறு மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள்லேருந்து 543 உறுப்பினர்களை மக்கள் நேரடியாக ஓட்டு போட்டு நியமனம் பண்ணுறாங்க. அப்படின்னா நம்ம பாராளுமன்றத்துக்கு ஓட்டு போடுறோம்ல. இப்போ எங்கள் சட்டமன்ற தொகுதி, எங்கள் பெரம்பலூர் இருக்குன்னா பெரம்பலூர் 6 சட்டமன்ற தொகுதி சேர்ந்தது ஒரு பாராளுமன்ற தொகுதி. சரிங்களா? இப்போ எங்கள் ஊரில் பெரம்பலூர் இருக்குது அப்படின்னா பெரம்பலூர் துறையூர், மண்ணச்சநல்லூர். சரிங்களா? பெரம்பலூரில் இருக்கு இல்லையா? துறையூர், பெரம்பலூர், மண்ணச்சநல்லூர், இந்த பக்கம் லால்குடி. சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு 6 சட்டமன்ற தொகுதி. மொத்தமாக 6, இந்த பக்கம் முசிறி வரைக்கும் இருக்கும். 6 சட்டமன்ற தொகுதி சேர்ந்தது ஒரு பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி. அப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் தமிழ்நாட்டில் மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னா, தமிழ்நாட்டிலேருந்து 39 பேரை நியமனம் பண்ணுறாங்க. 39 பேரை மக்கள் நேரடியாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் ஓட்டு போட்டு சரிங்களா? ஓட்டு போட்டு இந்த 543 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. இந்த 543 பேரில் யார் லீடிங்காக வராங்களோ, யார் அறுதி பெரும்பான்மையோடு வராங்களோ, சரிங்களா? அறுதி பெரும்பான்மையோட வராங்களோ அவங்கள தான், அந்த கட்சியோட தலைவர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா பிரதமர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? மக்களவையில் எந்த ஒரு கட்சி மக்களவை உறுப்பினர்களில் இந்த மாதிரி நேரடி நியமனம், அதாவது நேரடி தேர்தல் முறையில் மக்களவையில் யார் அதிகப்படியாக எந்த கட்சி உறுப்பினர்களை பெற்றிருக்கோ, சரிங்களா? எந்த கட்சி அதிகப்படியான உறுப்பினர்கள் பெற்றிருக்கோ அந்த கட்சியோட தலைவரை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பிரதமர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? பிரதமர் அப்படின்னு சொல்கிறோம். இதை பற்றி தான் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு குடியரசுத் தலைவர் கொடுத்துருக்குறாங்க. முதல்ல சொன்ன குடியரசுத் தலைவரை பொறுத்த வரைக்கும் இந்த சரத்து 53, 55, 56, 57 இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நாட்டோட ஒருத்தர் பார்த்திங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க யார் அப்படின்னா நாட்டோட, சரிங்களா, நம்ம நாட்டோட முதல் குடிமகன். சரிங்களா? இவங்க தான் முதல் குடிமகன். இவங்களுடைய பதவி காலம் 5 வருஷம். இவங்க பதவி விலகணுன்னா துணை குடியரசுத் தலைவர்கிட்ட தான் அந்த லெட்டரை கொடுக்கணும். சரிங்களா? துணை குடியரசுத் தலைவர் இவங்களும் 2 பேரும் பேசி தான் நிர்வாகம் பண்ணுவாங்க. சரிங்களா?
அதாவது வந்து இந்திய குடியரசிற்கு ஒரு தலைவர்னு ஒரு முதல் குடிமகன் இருப்பாங்க. அவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர், ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்க பதவிக்குன்னு வந்து எந்த வரையறைகளும் குறிப்பிடல. சரிங்களா? வயசு ஆனால் சொல்லியிருக்காங்க. வயசு வந்து 35 வயசு. இவங்களுக்கு வந்து 35 வயசு. இதான் அந்த ஆர்டிகல் 58 சொல்லுது. 35 வயசு இருக்கணும். மக்களவைத் தேர்தலில் போட்டியிட தகுதி பெற்றவராகவும் எந்த ஒரு லாபகரமான பதவி வகிக்கிறவங்களும் இருக்கக்கூடாது. சரிங்களா? இந்த மாதிரி குடியரசுத் தலைவரும் துணை குடியரசுத் தலைவரும் இல்லாத போது, சரிங்களா, இல்லாத போது யார் வந்து அந்த குடியரசுத் தலைவர் பதவியை ஏற்றுக்குவாங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. சரிங்களா? இந்த இதெல்லாம் இது அடிக்கடி பரீட்சையில் கேட்டிருக்காங்க. சரத்து 60ங்கிறது. சரிங்களா? குடியரசுத் தலைவரும் துணை குடியரசுத் தலைவரும் ரெண்டு பேருமே இல்லை அப்படின்னா யார் வந்து குடியரசுத் தலைவராக இருப்பாங்க அப்படின்னா இந்தியாவோட தலைமை நீதிபதி, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா குடியரசுத் தலைவராக இருப்பாங்க. சரிங்களா? குடியரசுத் தலைவராக செயல்படுவாங்க. அந்த மாதிரி செயல்பட்ட ஒரே ஒருத்தர் இதயதுல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அந்த அவர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கொஞ்சம் இந்தியாவோட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்து குடியரசுத் தலைவர் பொறுப்பு வகித்தவர் அவர் ஒருவர் மட்டும்தான். சரிங்களா? இதயதுல்லான்னு சொல்லிட்டு ஒருத்தர். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த இடத்துல குடியரசுத் தலைவரை பற்றி சொல்கிற விஷயம் எல்லாமே. சரிங்களா? இந்த குடியரசுத் தலைவருக்குன்னு ஒரு சில அதிகாரங்கள் இருக்கும். என்னென்ன அதிகாரங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ அதில் வந்து நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாக அதிகாரங்கள், நீதித்துறை அதிகாரங்கள், சட்டமன்ற அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நிர்வாக அதிகாரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எல்லா கவர்மெண்ட்டும், சரிங்களா, கவர்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த குடியரசுத் தலைவர் பேர்லேயே தான் நடக்கும். சரிங்களா? அரசாங்க நடவடிக்கைகள் எல்லாகும். அதாவது வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கலேன். இப்போ பிரதமர் வந்து ஃபாரினுக்கு போகிறாரு. சரிங்களா? வேறு நாட்டுக்கு வந்து அரசு முறை சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாருன்னு வச்சுக்கலேன். அரசு முறை சுற்றுப்பயணம் போனார். இங்கேருந்து வந்து அமெரிக்கா போகிறாரு, ரஷ்யா போகிறாரு, இல்லைன்னா இங்கிலாந்து போகிறாரு. எங்கே போனாலுமே யாருடைய பேரில் போகிறாருன்னா நம்ம நாட்டோட பிரசிடெண்ட்டுக்காக தான் அவர் போகிறாரு. சரியா? அங்கே அங்கே வந்து அந்த எம்ஓஇயில் கையெழுத்து போடுறது எல்லாமே ஃபார் போட்டு தான் அந்த பிரசிடெண்ட்டுக்காக தான் வந்து அவர் கையெழுத்து போடுவார். சரிங்களா? பிரதமர் டைரெக்டாக கையெழுத்து போட முடியாது. இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா நிர்வாக அதிகாரங்கள் அப்படின்னா நம்ம அரசாங்கத்தில் நடக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன்றியத்தில் நடக்கக்கூடிய, ஒன்றியம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நடக்கக்கூடிய எல்லா அரசு முறை நடவடிக்கைகள் எல்லாத்துலேயும் ஒப்பமிடுறவர் வந்து ஜனாதிபதி பேரில் தான் நடக்கும். இப்போ எப்படி இங்கே மாநிலங்களில் வந்து ஆளுநர் பேரில் நடக்குதோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பிரசிடெண்ட் பேரில் தான் நடக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட மிக உயர்ந்த பதவிகளான உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, சரிங்களா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா, சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா, சரிங்களா, அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா, அதாவது தலைமை வழக்கறிஞர்னு சொல்கிறோம் இல்லையா, இது வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. இது வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாங்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா தலைமை தேர்தல் ஆணையர், அதுக்கப்புறம் தலைமை வழக்கறிஞர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த போஸ்ட்டுகள். சரிங்களா? இது மட்டும் தான் செலக்ட் பண்ணுவாரா அப்படின்னா எல்லா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கவர்னர்ஸ், எல்லா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஆளுநர்களை நியமனம் பண்ணுவார். அப்புறம் பார்த்திங்கன்னா பிரதமருக்கு வந்து இவர் தான் வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைப்பார். பிரதமரோட அறிவுறுத்தின் பேரில், அதாவது பிரதமரோட அறிவுறுத்தல்னு சொல்லக்கூடாது, பரிந்துரைன்னு வார்த்தை சொல்லணும். அவரோட பரிந்துரையின் பெயரில் இவர் தான் வந்து அமைச்சரவையில் இருக்கக்கூடிய எல்லா கேபினெட் அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள், அப்புறம் வந்து எல்லா அமைச்சர்களுக்கும் இணை அமைச்சர்கள், அப்புறம் எல்லா அமைச்சர்களுக்கும் இவர் தான் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாரு. சரிங்களா? பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா யூனிவர்சிட்டிக்கும் வேந்தராக இருக்கிறாரு. சரிங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துக்குமே வந்து இவர் தான் வேந்தராக இருப்பார். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவர் பேர்லேயே தான் நடக்கும். இது ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா யூபிஎஸ்சியோட தலைவர், எஸ்எஸ்சியோட தலைவர், சரிங்களா, இந்த மாதிரி பணியாளர் தேர்வாணையத்தோட எல்லாத்துடைய தலைவர்களையும் நியமனம் பண்ணுறவங்க குடியரசுத் தலைவர் தான். சரிங்களா? யூனிவர்சிட்டியோட விசிஎஸை இவர் தான் செலக்ட் பண்ணுவார். இந்த மாதிரி வந்து முக்கியமான அரசோட எந்திரத்தோட முக்கியமாக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்தையும் நியமனம் பண்ணுறவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான். சரிங்களா? குடியரசுத் தலைவர் தான். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா யூனியன் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய அந்த லெஃப்டினன்ட் ஜென்ரல் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களையும் வந்து நிர்வாகிகளையும் நியமனம் பண்ணுறது இவங்க தான். சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம ரிசர்வ்டு ஏரியான்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவில் இருக்க, உதாரணத்துக்கு ஒரு மத்திய பிரதேசம், எஸ்டி மக்கள் வந்து அதிகமாக வாழக்கூடிய இடங்களுக்கு வந்து அந்த திட்டமிட்ட பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, பழங்குடியின பகுதிகள்னு சொல்லுவாங்க, ரிசர்வ் ஏரியான்னு.
அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சில பகுதிகளை வந்து அறிவிக்கிற பொறுப்பும் இவருக்கு தான் உரியது தான். சரிங்களா? இந்த முக்கியமான விஷயங்கள்லாம் நிர்வாக அதிகாரங்களாக நம்ம வந்து பார்க்குறோம். நீதித்துறை அதிகாரங்களை பொறுத்த வரைக்கும் நான் முன்னமே சொல்லிட்டேன், சீஃப் ஜஸ்டிஸ் இவர் தான் நியமனம் பண்ணுவார். சீஃப் ஜஸ்டிஸை மட்டும்தான் நியமனம் பண்ணுவாரா அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தலைமை நீதி உட்பட அனைத்து நீதிபதிகளையும் நியமனம் பண்ணுவார். அனைத்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றங்களோட நீதிபதிகளையும் இவர் தான் நியமனம் பண்ணுறாரு. சரிங்களா? நியமனம் பண்ணுறாரு. சட்ட ஆலோசனை பெறலாம். இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சட்ட ஆலோசனை, அது என்ன சட்ட ஆலோசனை அப்படின்னா, 2 மாநிலங்களுக்கு இடையே பிரச்சனை நடக்கும்போது அவங்க வந்து பிரசிடெண்ட்டை கிட்ட வந்து, இப்போ கவர்னர் வந்து நம்ம பேச்சை கேட்க மாட்டாரு இல்லையா தமிழ்நாட்டில். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பிரசிடெண்ட்டுக்கிட்ட போகிறோம் அப்படின்னா அவர் வந்து சட்ட ஆலோசனை வந்து உச்சநீதிமன்றத்திட்ட கேட்கலாம். இது மட்டும் இல்லை, மற்ற விவகாரங்களும் கேட்கலாம். சரிங்களா? எப்போல்லாம் வந்து அரசியல் ஆலோசனை தேவையோ அப்போல்லாம் வந்து அவர் வந்து டைரெக்டாக வந்து உச்சநீதிமன்றத்தை கேட்கலாம். அதுக்கு வந்து அறிவுரை கொடுக்கறது வந்து, சட்ட ரீதியான அறிவுரை கொடுக்கறது வந்து உச்சநீதிமன்றத்தோட மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தோட தலையாய கடமை. சரிங்களா? அது தெரிஞ்சுக்கணும். இது மட்டும் பத்தல அப்படின்னா, நம்ம உச்சநீதிமன்றத்தால் வழங்கக்கூடிய சரிங்களா வழங்கக்கூடிய அந்த தண்டனைகளை குறைக்கக்கூடிய அதிகாரம் இவருக்கு இருக்குது. அதுதான் வந்து ஷரத்து 72 அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தண்டனையை வந்து கருணை அடிப்படையில் நிறுத்தி வைக்கலாம், இல்லை அப்படின்னா குறைக்கலாம். இந்த அதிகாரம் ரெண்டுமே வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. ஆர்டிகல் 143 என்ன சொல்லுது அப்படின்னா, சட்ட பிரச்சனைகள், அதுதான் சொல்கிறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே இப்போ சட்ட பிரச்சனை நடக்கும். சரிங்களா? ஒரு இடத்துல என்ன சொல்லுவான்னா, லேண்ட் ஆர்டர் இல்லை அந்த ஸ்டேட்டில் வந்து கவர்னர் ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுவான். பிரதமர் அமைச்சரவை வந்து சொல்லும், இவர் வந்து அப்படி பண்ணலாமா, பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்ட ஆலோசனை வந்து அவர் கேட்கலாம். யார்கிட்ட கேட்கலாம்னா உச்சநீதிமன்றத்தை கேட்கலாம். புரியுதுங்களா? இந்த மாதிரி அதிகாரங்கள் எல்லாமே குடியரசுத் தலைவருக்கு உண்டு. சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா சட்டமன்ற அதிகாரங்கள்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த சட்டமன்ற அதிகாரங்களை பொறுத்த மட்டும் குடியரசுத் தலைவர் இருக்கார் இல்லையா, அந்த குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் மக்களவை கூடும்போது, சரிங்களா, மக்களவை வந்து முதல்ல எலெக்ஷன் முடிஞ்சு கூடும்போது அவர்களை வந்து ஜாயிண்ட் சீட்டிங் அவங்கள பண்ணுறது அவர் தான். இது எப்போ பண்ணுவாங்கன்னா முதல்ல மக்களவை கூடும்போது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கூட்டத்தொடர் ஆரம்பிக்கும் போதும், சரிங்களா, ஒவ்வொரு கூட்டத்தொடர் ஆரம்பிக்கும் போதும் இவர் வந்து உரையாற்றுவார். சரிங்களா? இங்கே போட்டிருப்பாங்க, தேர்தலுக்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் உரையாற்றுவார். ஷரத்து வந்து 87. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சபாநாயகர், துணை சபாநாயகர் எல்லாத்தையுமே நியமனம் பண்ணுவார். சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா பண மசோதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிகல் 110 அப்படின்னு சொல்லுவாங்க. 110 விதி எண் 110 கீழே வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? அந்த பண மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கிறது இவர் தான். சரிங்களா? பண மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கிறது இவர் தான். இங்கே தான் ஷரத்து 117. சரிங்களா? இதெல்லாம் முக்கியமான விஷயம், கவனமாக படிச்சுக்கணும். ரைட்டாக? ரொம்ப முக்கியமான விஷயம், இதெல்லாம் கவனமாக படிக்கணும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, திருப்பியும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அவசர காலங்களில் பார்த்திங்க அப்படின்னா 3 விதமான எமர்ஜென்சி இருக்குது. அவசர நிலை பிரகடனம் வந்து மூணு விதமாக இருக்குது. இது பரீட்சையில் கேள்வி கேட்பாங்க. அவசர நிலை பிரகடனம் வந்து 3 வகையாக இருக்குது. ஒன்று வந்து தேசிய அவசர நிலை 352, 2 வந்து மாநில அவசர நிலை, சரிங்களா, 356, இன்னொன்று வந்து நிதி நெருக்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நிதி நெருக்கடி இது வந்து 360. இது தேசிய நெருக்கடின்னு என்ன அப்படின்னா, பாரதத்துக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து வேறு நாடுகளில் அச்சுறுத்தல் ஏற்படுது அப்படின்னாலோ, வேறு நாடுகளில் போர் பதற்ற சூழ்நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. போர் பதற்ற சூழ்நிலை ஏற்படுது அந்த டைம்லையோ, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வேறு ஏதாவது இன்டர்னல் அந்த தேசிய அளவில் ஏதாவது பிரச்சனை நடக்குது அப்படின்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதாவது சென்ட்ரல் எமர்ஜென்சி போடுவாங்க. சரிங்களா? அந்த எமர்ஜென்சி பீரியடை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ரொவிஷன் 352 கீழே கொண்டு வருவாங்க. அப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிகல் 19 வந்து நிறுத்தி வைக்கப்படும். ஆர்டிகல் 19 அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிக்கலு. சரிங்களா? நமக்கு பேச்சுரிமை இருக்கு இல்லையா, 4 பேர் சேர்ந்து கூடுற உரிமை, பேச்சு உரிமை. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம உரிமைகள் வந்து நிறுத்தி வைக்கப்படும். ஆனாலும் ஆர்டிகல் 20, 21, சரிங்களா, ஆர்டிகல் 20, 21க்கும் உத்தரவாதம் அளிக்கப்படும். சரிங்களா? உத்தரவாதம் அளிக்கப்படும். இது ரொம்ப முக்கியம். இது வந்து தேசிய நெருக்கடி அப்படின்னு சொல்கிறாங்க. மாநில நெருக்கடி அப்படிங்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாநிலத்தில் லா அண்ட் ஆர்டர் இல்லை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் கட்சி ரீதியாக பேசலை, நான் பொதுவாக சொல்கிறேன். இப்போ கரூரில் வந்து ஒரு அன்டவர்டு இன்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா, அன்டவர்டு இன்சிடென்ட் நடந்துச்சு. உடனே ஆளுநர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட உள்துறை அமைச்சகத்துக்கு கடிதம் எழுதுவார். சரிங்களா? ஹோம் மினிஸ்ட்ரிக்கு வந்து கடிதம் எழுதுவார்.
இங்கே வந்து லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணிருக்கீங்களா, 41 உயிர்கள் வந்து போயிருக்கு, நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்களுடைய நடவடிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டை கேட்பார். இதுக்கு முன்னாடி இந்த ஆளுநர்கிட்ட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அமித்ஷா இருக்கார் இல்லையா, அமித்ஷா தான் உள்துறை மந்திரி. அந்த உள்துறை அமைச்சகம் என்ன பண்ணும் அப்படின்னா, உள்துறை அமைச்சகம் இந்த மாதிரி 41 உயிர் போயிடுச்சு, உங்கள் ஸ்டேட்டில் வந்து லா அண்ட் ஆர்டர் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்களா இல்லையா, அப்படி லா அண்ட் ஆர்டர் அந்த கவர்மெண்ட்டால் மெயின்டைன் பண்ண முடியலன்னா உடனடியாக வந்து கவர்னர் ரூலை வந்து அங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடிதம் எழுதுவாங்க. ஆளுநர் என்ன பண்ணுவார்னா, அந்த கடிதத்தை பேஸ் பண்ணி உடனே ஸ்டேட் கவர்மெண்ட்டை விளக்கம் கேட்பார், எப்படி வந்து இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு கேட்பார். இவங்க வந்து ஒரு இவங்க சரியானபடி பதில் சொல்லலை அப்படின்னா கவர்னர் என்ன பண்ணுவாருன்னா, உள்துறை அமைச்சுக்கிட்ட இவங்களோட ஆட்சி சரியில்லை, இந்த மாதிரி இவங்க வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த உள்துறை அமைச்சகம் என்ன பண்ணுன்னா, பிரசிடெண்ட்டுக்கு நாமினேட் பண்ணோம். இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து லா அண்ட் ஆர்டரை வந்து அங்கே இப்போ இருக்கிற கவர்மெண்ட் வந்து அவங்க வந்து சரியாக வந்து ஃபாலோ பண்ணலை, லா அண்ட் ஆர்டர் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல, நீங்கள் கவர்னர் ரூலை இம்போஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பரிந்துரை பண்ணுவாங்க. இப்படி பரிந்துரை பண்ணிட்டாங்கன்னா பிரசிடெண்ட் என்ன பண்ணுவார்னா, உடனே இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து இருக்கிற ஆட்சியை வந்து டிசால்வ் பண்ணிடுவார். சரிங்களா, டிசால்வ் பண்ணிவிட்டு கவர்னர் ஆட்சியை கொண்டு வந்துடுவாங்க. அப்போ உடனே எலெக்ஷன் வந்துடும், 6 மாதத்துக்குள்ளே எலெக்ஷன் வந்துடும். சரிங்களா, இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நடக்கும். பொதுவாக நம்ம ஸ்டேட்டில், நான் ஒரு உதாரணத்துக்கு தான் நம்ம ஸ்டேட்டை சொன்னேன், அவங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எங்கே கிடக்கும் அப்படின்னா, எல்லைப்புற மாநிலங்கள் இருக்கு இல்லையா, பஞ்சாப், ஹரியானா, இந்த மாதிரி இடங்களில் வந்து எல்லைப்புற மாநிலங்களில், சரிங்களா, பஞ்சாப், ஹரியானா, அப்புறம் பார்த்தீங்கன்னா 7 சிஸ்டர்ஸ் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி ஸ்டேட்ஸில் வந்து அடிக்கடி நடக்கும். சரிங்களா, இந்த நம்ம எல்லைப்புற மாநிலங்கள்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இடங்களில் இது வந்து நிறைய நடக்கும். சரிங்களா, இது நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக தமிழ்நாட்டை சொன்னேன். நீங்கள் வந்து இது கட்சி ரீதியாக எதுவும் பார்க்கக்கூடாது, இது சப்ஜெக்ட் தான். சரிங்களா, இந்த மாதிரி டிசால்வ் மெத்தடாலஜி வந்து பண்ணுவாங்க. உடனே கவர்னர் ஆட்சியை இம்போஸ் பண்ணுவாங்க, 6 மாதத்துக்குள்ளே எலெக்ஷன் வந்துடும், டிசால்வ் பண்ணுவாங்க ஆட்சியை. சரிங்களா, அந்த அதிகாரம் வந்து நம்ம மாண்புமிகு அந்த இவருக்கு உண்டு. யாருக்கு உண்டுன்னா பிரதமருக்கு உண்டு. சரிங்களா, கவர்னர் ஆட்சியை இம்போஸ் பண்ணிட்டாங்கன்னா டைரெக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நம்ம ஆட்சியை ரூல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களா, இதுதான் வந்து மாநில நெருக்கடி அப்படின்னு சொல்கிறாங்க. இது தேசிய நெருக்கடி, இது மாநில நெருக்கடி. தேசிய நெருக்கடி அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு இப்போ சொல்கிறான், இந்தியாவுக்கும் இதுவும் நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது, ஏன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை சொல்கிறான்னு. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடக்குது அப்படின்னா, பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் வந்து நம்ம மேலே வந்து தாக்குதல் நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தாக்குதல் நடத்தும் போது உயிர் பலி அதிகமாக இருக்குது அப்படின்னா, சரிங்களா, உயிர் பலி அதிகமாக இருக்குது அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எமர்ஜென்சி, நேஷனல் எமர்ஜென்சியை வந்து இம்போஸ் பண்ணிடுவாங்க. இந்த நேஷனல் எமர்ஜென்சியை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இந்த ஆர்டிகல் 19 வந்து சரிங்களா நிறுத்தி வைக்கப்படும். அதாவது வந்து 4 பேர் சேர்ந்து நம்ம ஒரு இடத்துல நிற்க கூட முடியாது. சரிங்களா, அந்த டைமில் வந்து எல்லா மாநிலங்களோட கண்ட்ரோலும் பிரசிடெண்ட்டுக்கு கீழே வந்துடும். சரிங்களா, பிரசிடெண்ட்டுக்குள்ளே வந்துடும். கண்டிஜென்சி ஃபண்டை உடனடியாக அந்த போர் பதற்ற சூழ்நிலைகளை பயன்படுத்தலாம். இது போர் பதற்றத்தை மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னா அப்படி கிடையாது. சரிங்களா, உள்நாட்டு கலவரத்துலையும் பண்ணலாம். சரிங்களா, இப்போ நேபாளத்தில் நடந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி உள்நாட்டு கலவரம் ஏற்பட்டாலும் இந்த நேஷனல் எமர்ஜென்சியை வந்து இம்போஸ் பண்ணலாம். இது ரெண்டும் முக்கியம். பரீட்சையில் கேள்வி கேட்பான், கவனமாக பார்த்துங்க. நிதி எமர்ஜென்சிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய நாட்டுக்கு பொறுப்பு, நம்ம நாட்டோட பணத்துக்கு பொறுப்பு யார் அப்படின்னா ஆர்பிஐ தான் நம்ம நாட்டோட பணத்துக்கான பொறுப்பு. சரிங்களா, இருக்கீங்களான்னு செக் பண்ணிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம நாட்டோட பணத்துக்கு, என்ன எல்லாரும் அமைதியாக இருக்கிறீங்க, எந்த டவுட்டும் கேட்க மாட்டேறீங்க, அதுக்காக நம்ம நாட்டோட பணத்துக்கு பொறுப்பு ஏன்னா ஆர்பிஐயில் வந்து பணவீக்கம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாகிடுச்சு அப்படின்னா. சரிங்களா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு டீ குடிக்க போகிறோம். இப்போ இன்றைக்கி விலையில் டீ வந்து 12 ரூபாங்கிறான். சரிங்களா, இந்த டீவை 5000 ரூபாய்க்கு விற்றா எப்படி இருக்கும்? ஒரு டீ வந்து 12 ரூபா சொல்கிறான். இந்த டீயை வந்து அதே டீயை 5000 ரூபாய்க்கு ஒரு டீ கடைக்காரன் விற்றான் அப்படின்னு வச்சுக்கோவேன், இது பேர் என்ன? சரிங்களா, இந்த மாதிரி சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகுதுன்னு வச்சுக்கோவேன். நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க, இங்கேருந்து எங்கள் ஊர்லேருந்து திருச்சிக்கு போகிறதுக்கு 55 ரூபா. சரிங்களா, கவர்மெண்ட் பஸ்ஸில் 55 ரூபான்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. நீங்கள் இதே பஸ்ஸில் வந்து ஒரு 10,000 ரூபா கேட்குறான் அப்படின்னா நம்மளால் ட்ராவல் பண்ண முடியுமா? ஒரு முறை போகிறதுக்கு இங்கேருந்து ஒரு தடவை போகிறதுக்கு 10,000 ரூபா கேட்குறான். அப்போ வரதுக்கு 10,000 ரூபா, 20,000 ரூபா ஆகும். சரிங்களா, அப்போ வந்து பணத்துக்கான மதிப்பு இழக்கப்படுது. சரிங்களா, வீக்கம் வந்து அதிகமாகுது. இப்போ இந்த மாதிரி டைமில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி நெருக்கடி சூழ்நிலையில் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நிதி நெருக்கடியை கொண்டு வருவாங்க. சரிங்களா, நிதி நெருக்கடியை கொண்டு வருவாங்க. இது வரைக்கும் இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்கன்னா, இது வரைக்கும் இந்தியாவில் கொண்டு வரலை. நிதி நெருக்கடி இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. இந்த நிதி நெருக்கடி பீரியடில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முதல்ல ஓய்வூதியம் சம்பளத்தில் கை வைப்பாங்க. சரிங்களா, அரசு எந்திரத்தில் இருக்கக்கூடிய
அரசு எந்திரத்தில் இருக்கக்கூடிய எல்லா நிலை ஊழியர்களுக்கும், ஒரு உதாரணத்துக்கு பிரசிடெண்ட்லேருந்து கீழ்நிலையில் இருக்கிற ஓஏ வரைக்கும், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் வரைக்கும் எல்லா நிலை அலுவலர்களோட சம்பளத்தையோட அதையும் வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க. சம்பளத்தையும் ஓய்வூதியத்தையும் முதல்ல குறைப்பாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு சம்பளம் தான், ஓய்வூதியம் வந்து ரெண்டாவது தான். ஃபஸ்ட்டு சம்பளத்தை தான் குறைப்பாங்க. சம்பளத்தை குறைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேறு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு வந்து சமூக நல திட்டங்கள் இருக்கு இல்லையா, திட்டங்களுக்கான அந்த வேல்யூவையும் குறைப்பானுங்க. சரிங்களா? இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி நெருக்கடி ஃபேஸ் பண்ணோம்னா பண்ணதே கிடையாது. இந்தியா வந்து சுதந்திரம் அடைந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் நிதி நெருக்கடியை ஃபேஸ் பண்ணதே கிடையாது. சரிங்களா? இதெல்லாம் வந்து குடியரசுத் தலைவரோட அதிகாரங்கள். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு அப்புறம் துணை குடியரசுத் தலைவர்னு ஒருத்தர் இருப்பார். சரிங்களா? இந்தியாவுக்கு வந்து துணை குடியரசுத் தலைவர்னு இருப்பார். இந்த துணை குடியரசுத் தலைவர் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவர் வந்து குடியரசுத் தலைவர் இல்லாத போது, சரிங்களா, குடியரசுத் தலைவர் வந்து நாட்டில் இல்லாத போது அப்படின்னா, இவர் வந்து ஒரு ஃபாரினுக்கு போகிறாரு, ஒரு அரசு முறை பயணமாக வெளிநாடு போகிறாரு, இல்லை வந்து ஏதோ ஒரு இதுக்காக இங்கே நம்ம இந்தியாவில் இல்லை அப்படின்னா அந்த பொறுப்பை முழுமையாக இவர் வந்து ஏற்றுக்குவார். துணை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கிட்டு குடியரசுத் தலைவர் பொறுப்பை பதவி வகிப்பார். அந்த பீரியடில் மட்டும்தான் பதவி வைப்பார். அப்படின்னா குடியரசுத் தலைவர் வந்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை துணை குடியரசுத் தலைவர் தான் கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்துட்டு ஏற்றுக்கிட்டார் அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் வந்து குடியரசுத் தலைவராக 6 மாத காலம் வரைக்குமே ஆக்ட் பண்ணுவார். சரிங்களா? இந்த ஆர்டிகல் 63 வந்து துணை குடியரசுத் தலைவர் பற்றி சொல்லுது. இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா 63 வயசில் தான் வைஸ் பிரசிடென்ட் ஆக முடியும். அவ்வளோதான் ஷார்ட்கட்டே. சரிங்களா? 63 வயசில் தான் துணை குடியரசுத் தலைவர் ஆகணும். இதை பற்றி சொல்கிற எலெக்ஷன் வந்து 66 வயசு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோட் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இவங்க பிரசிடெண்ட்டு வைஸ் பிரசிடெண்ட் ரெண்டு பற்றியும் செலக்ட் பண்ணுறதுக்கு எலக்ட்ரோட் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த எலக்ட்ரோட் காலேஜில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மக்களவை உறுப்பினர்கள், அதாவது லோக்சபாவோட மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, மெம்பர்ஸு 545 பேர், ப்ளஸ் வந்து ராஜ்யசபாவோட மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, ராஜ்யசபாவோட மெம்பர்ஸ் வந்து 245 பேர், ப்ளஸ் வந்து இது இல்லாமல் எல்லா ஸ்டேட்டோட எம்எல்ஏ இவங்க எல்லாரும் சேர்ந்து, சரிங்களா, சரிங்களா, பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. சரிங்களா? யாருக்குன்னா குடியரசுத் தலைவருக்கும் துணை குடியரசுத் தலைவருக்கும் ஓட்டு போடுவாங்க. இந்த லோக்சபா ராஜ்யசபா மெம்பர்ஸில் நாமினேட்டட் மெம்பர்ஸ்ன்னு இருப்பாங்க. அந்த நாமினேட்டட் மெம்பர்ஸ்க்கு மட்டும் வந்து வாக்கு வந்து கிடையாது. சரிங்களா? மற்ற எல்லாத்துக்கும் வந்து ஓட்டு உண்டு. சரிங்களா? இது வந்து சிங்கிள் டிரான்ஸ்பரன்சி ஓட்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒற்றை மாற்று வாக்கு அதாவது ஒற்றை மாற்று வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவ அடிப்படையில் தான் வந்து எலெக்ஷன் வந்து நடக்கும். சரிங்களா? இவருடைய வேலை என்ன அப்படின்னா, இவருக்கு துணை குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு சம்பளம் கிடையாது. நல்லா கவனமாக கேட்டுக்கணும். இவருக்கு வந்து துணை குடியரசுத் தலைவருங்கிற போஸ்ட்டுக்கு சம்பளம் கிடையாது. இவருக்கு என்ன போஸ்ட்டுக்கு சம்பளம் அப்படின்னா, இவர் வந்து இப்போ மக்களவைனா மக்களவைக்கு ஒரு தலைவர் வந்து சபாநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். மக்களவையோட தலைவர் யாருன்னு சொல்கிறோம் அப்படின்னா சபாநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த சபாநாயகரை பொறுத்த மட்டும் இந்த மக்களவை உறுப்பினர்களில் ஒருத்தனாக இருப்பார், ஒரு எம்பியாக இருப்பார், மக்களவையோட எம்பியாக இருப்பார். இவர் தான் இவர் வந்து இவங்கெல்லாம் சேர்ந்து மக்களவை உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து அவருக்குன்னு ஒரு தலைவரை நியமனம் பண்ணுவாங்க. அந்த அவைக்கான தலைவர் தான் சபாநாயகர் அப்படின்னு சொல்கிறோம். சபாநாயகரோட ரோல் என்ன அப்படின்னா மக்களவையை நடத்துறது இவருடைய வேலை. சரிங்களா? மக்களவையை நடத்துறது ஒரு வேலை. ஜாயிண்ட் சிட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 2 அவைகளும் கூடும் பொழுது அந்த அவையை லீட் பண்ணுறது இவருடைய வேலை. பண மசோதாவா இல்லையா, இப்போ 110 வந்து ஒரு மசோதா தாக்கல் பண்ணுறாங்கன்னா அந்த மசோதா பண மசோதாவா இல்லையா அப்படின்னு டிசைட் பண்ணுறது இவர் தான். சரிங்களா? அப்புறம் எல்லா நிலைக்குழுக்களுக்கும் பாராளுமன்ற குழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பாராளுமன்ற குழுக்களுக்கு வந்து பொறுப்பானவர், கார்டியன் ஆஃப் ஆல் கமிட்டிஸ் இன் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது வந்து சபாநாயகர் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மக்களவை. இதே மாதிரி மாநிலங்களவை, மக்களவையை பொறுத்த வரைக்கும் மக்களவை தலைவர்னு சொல்லணும். சரிங்களா? மக்களவை தலைவர் அதாவது ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா அப்படின்னு சொல்லுவாங்க. மாநிலங்களவையை பொறுத்த வரைக்கும் மாநிலங்களவை தலைவர் என்ன சொல்லுவாங்க, ராஜ்யசபாவோட தலைவர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா அப்படின்னு சொல்லுவாங்க. சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சேர்மன் அப்படிங்கிறவர் யாராக இருப்பாங்கன்னா வைஸ் பிரசிடெண்ட்டாக தான் இருப்பாங்க. இந்த சேர்மனுக்கு தான் அவருக்கு சம்பளம். சரிங்களா? சேலரிங்கிறது சேர்மனுக்கு தான், வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு கிடையாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? பாராளுமன்றத்தோட மேல் சபைக்கு வந்து தலைவர் இவர் தான். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். சரிங்களா? இவர் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இவர் வந்து 35 வயசு இருக்கணும். குறைஞ்சபட்சம் 35 வயசு இருக்கணும்.
ராஜ்யசபாவுக்கு அதாவது மேலவைக்கு உறுப்பினராக நியமனம் பெற்றிருக்க தகுதிகள் எல்லாமே இருக்கணும். சரிங்களா, இதெல்லாம் ஈஸ்வலாக இருக்கிறது தான், இந்த தகுதியை வந்து ஈஸ்வலாக இருக்கிறது தான். ஓகேங்களா, இவரை வந்து நீக்கம் செய்கிறது வந்து 5 வருஷம் தான். இவருக்கு வந்து குடியரசுத் தலைவர் வந்து 5 வருஷம்னா 5 வருஷம் இவருடைய ஆயுட்காலங்கிறது. சரிங்களா, அதாவது காலங்கிறது 5 வருஷம். இல்லைன்னா குடியரசுத் தலைவர் பார்த்து நியமனம் பண்ணலாம். சரிங்களா, அதுதான், இது வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து இந்தியாவோட பிரதமரை பற்றி நம்ம சொல்கிறோம். இந்த இந்தியா முன்னமே சொன்னேன், இந்தியாவோட பிரதமர். இப்போ முன்னாடி குடியரசுத் தலைவர் பார்த்துட்டோம், 2 பேர்த்த பார்த்துட்டோம், முக்கியமான பார்த்துட்டோம். குடியரசுத் தலைவர் பார்த்துட்டோம். சரிங்களா, துணை குடியரசுத் தலைவர் பார்த்துட்டோம். இவங்களுக்கெல்லாம் எப்படி எலெக்ஷன் நடக்கும்னு சொன்னேன், இவங்களாம் யார் நியமனம் பண்ணுவாங்கன்னு சொன்னேன், எம்எல்ஏ மட்டும் இல்லை, இது வந்து அந்த தேர்தல் கல்லூரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதான் எலக்ட்ரோல் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். தேர்தல் கல்லூரி, இந்த எலக்ட்ரோல் காலேஜ் அப்படிங்கிறது யார் யார் வச்சுருப்பாங்க அப்படின்னா, லோக்சபாவோட எம்பி, சரிங்களா, ராஜ்யசபாவோட எம்பி ப்ளஸ் வந்து எல்லா ஸ்டேட்டோட எம்எல்ஏஸ், இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த 2 பற்றியும் செலக்ட் பண்ணுவாங்க, ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, ஆனால் இந்த பிரதமர், பாரத பிரதமர் அப்படிங்கிறவர் வந்து, இந்தியாவோட பாரத பிரதமர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பிரசிடென்ட் வந்து அரசாங்கத்தோட தலைவர், பிரசிடென்ட் தான் ரூல் பண்ணுவார். சரிங்களா, பிரசிடென்ட் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா ரூல் பண்ணுவார். சரிங்களா, இந்த இதை வந்து அரசோட அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த நம்ம எப்படின்னா குடியரசுத் தலைவர் பேர்லேயே நடைபெறும். அவர் அந்த மாதிரி நடைபெற அந்த மாதிரி அரசை நடத்துறதுக்கு, சரிங்களா, நடத்துறதுக்கு தேவையான அலுவல் சார்ந்த விஷயங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு தான் இந்த பிரதமர் இருக்கிறாரு. சரிங்களா, இந்த பிரதமர் தான் வந்து அரசாங்கத்தோட தலைவர், அரசோட தலைவர் அப்படிங்கிற அரசு அப்படின்னா அரசோட தலைவர் யார் அப்படின்னா, சரிங்களா, கவர்மெண்ட், அரசோட தலைவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். ரைட்டா, அரசாங்கம் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கவர்னன்ஸ்னு சொல்லுவாங்க. நான் கவர்மெண்ட் ஆஃபீஸரு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கவர்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்னா நீங்கள் இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிட்டிங்கன்னா இவங்க 5 வருஷம் தான் இருப்பாங்க. இந்த கவர்னன்ஸ் வந்து 5 வருஷம் தான் இருக்கும். 5 வருஷம் போயிடுச்சுன்னா அடுத்த யாராவது ஒருத்தர் 5 வருஷத்துக்கு வந்துடுவாங்க. சரிங்களா, அப்போ வந்து இவர் வந்து அரசாங்கத்தோட தலைவராக இருப்பார், இந்தியாவோட பிரதமர். இவர் யார் அப்படின்னா, மக்களவைக்கு எலெக்ஷன் நடக்கும், மக்களவைக்கு எம்பிக்கு வந்து எலெக்ஷன் நடக்கும். அந்த எலெக்ஷனில் வந்து மக்களவையில் வந்து அதிகப்படியான உறுப்பினர்கள், அறுதி பெரும்பான்மை பெற்ற உறுப்பினர்கள் கொண்ட கட்சியின் தலைவர். சரிங்களா, அவர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா மக்களவையோட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பிரதான கட்சியோட அறுதி பெரும்பான்மை பெற்ற கட்சியோட தலைவர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மக்களவைக்கு வந்து தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பொதுவாக மக்களவை தலைவர்னால் தமிழில் வந்து ஸ்பீக்கர்னு சொல்லுவோம். சரிங்களா, இப்போ இந்த இடத்துல வந்து யார் அறுதி பெரும்பான்மை பெற்றிருப்பாங்களோ அவங்க தான் வந்து அந்த பிரதமர்னு சொல்லுவாங்க. பிரதமர் வந்து அவருக்கு உதவி புரியறதுக்கு வந்து அமைச்சர்களை வந்து நியமனம் பண்ணுவாங்க. ராஜாங்க அமைச்சர்கள், இணை அமைச்சர்கள், கேபினட் அந்தஸ்து பெற்ற அமைச்சர்கள்னு சொல்லிட்டு 3 வகையாக அவங்க வந்து நியமனம் பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவர் அரசாங்கத்தை தலைவர்னு சொல்லுவோம். மத்திய நிர்வாகத்தை வழிநடத்துறது இவர் தான். இப்போ தான் சொன்னேன், மத்திய நிர்வாகத்தை வழிநடத்துறது இவர் தான். உண்மையான அதிகாரங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடெண்ட்டாக தான் இருக்கும். இவர் வந்து அதை பயன்படுத்துவார். சரிங்களா, அவர் தான். அப்புறம் அமைச்சரவை தலைவர், எல்லா இலாக்காக்களை வந்து குடியரசுத் தலைவருக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் வந்து ஆலோசனை கொடுக்குறது இவர் தாம்மா. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதுமா. குடியரசுத் தலைவர் தன்னிச்சையாக செயல்பட முடியாது. சரிங்களா, குடியரசுத் தலைவர் வந்து எந்த ஒரு முடிவும் தன்னிச்சையாக எடுக்க முடியாது. அமைச்சரவையின் பெயரிலேயே இவங்க வந்து என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும். சரிங்களா, எடுக்க முடியும். அது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு விதிகளை பொறுத்த வரைக்கும் சரத்து 74 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், சரத்து 74 சொல்லுது அப்படின்னா, பிரதம மந்திரி தலைமையிலான அமைச்சரவை குழு வந்து குடியரசுத் தலைவருக்கு உதவி புரியறதுக்கும் ஆலோசனை வழங்கும். சரத்து 75 என்ன சொல்லுது அப்படின்னா, குடியரசுத் தலைவர் தான் பிரதமரை நியமிக்கிறாரு, அவருடைய ஆலோசனையின் பேரில் வந்து மற்றவங்க எல்லாத்தையும் நியமனம் பண்ணுறாரு. சரிங்களா, மற்றவங்க எல்லாத்தையும் நியமனம் பண்ணுறாரு. 78 பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுதுன்னா, பிரதம அமைச்சரோட அந்த குழுவோட முடிவுகளுக்கு வந்து குடியரசுத் தலைவர் வந்து தெரிவிப்பார். அந்த முடிவுகளை மட்டும்தான் குடியரசுத் தலைவர் தெரிவிப்பார். சரிங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா கோரிக்கையின் போது இல்லை தகவல் அல்லது ஆலோசனைகளை வந்து இவர் வழங்குறாரு. சரிங்களா, இதெல்லாம் இவர் சார்ந்த வந்து சரத்துகள். சரிங்களா, நியமனம் சொல்லிட்டேன். அறுதி பெரும்பான்மை ஓட்டுற கட்சியின் தலைவர் தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பெரும்பான்மை இல்லாத போது வந்து தொங்கு பாராளுமன்றம் வந்து அமைஞ்சிரும். சரிங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை அப்படின்னா பெரும்பான்மை
நிரூபணம் பண்ணுறதுக்கு வந்து பெரும்பான்மையை நிரூபணம் பண்ண சொல்லி சபாநாயகர் சொல்லுவார். சரிங்களா? மக்களவையில் சொல்லுவார், இவங்க வந்து ஓட்டெடுத்து அதை வந்து ப்ரூவ் பண்ணணும். தகுதி வந்து இவங்க பிரதமர் ஆகிறதுக்கு தகுதி வந்து எலெக்ஷன்னா மக்களவை உறுப்பினர் ஆகிறதுக்கான ஏதாவது ஒரு மக்களவையில் வந்து மக்களவையோ மாநிலங்களவையோ அதுக்கு வந்து உறுப்பினர் ஆகிறதுக்கான தகுதிகள் இருக்கணும். சரிங்களா? இப்போ மன்மோகன் சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். 10 வருஷம் நமக்கு வந்து பிரதமராக இருந்தார், பாரத பிரதமராக இருந்தார். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கூட டைரெக்டாக வந்து நேரடி தேர்தல் முறையை சந்திச்சது கிடையாது. சரிங்களா? இவர் வந்து என்னென்னா, அதாவது மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கிடையாது, மாநிலங்களவையில் தான் இவர் வந்து உறுப்பினராக இருந்தார். சரிங்களா? உறுப்பினராக இருந்தார் மன்மோகன் சிங் அப்படிங்கிறவர். ஆனால் இப்போ இருக்கிற பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் வந்து நம்ம நேரடி தேர்தல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர் தான் அவர். சரிங்களா? ஆனால் பிரதமர் ஆகிறதுக்கு தகுதியை பொறுத்த வரைக்கும் 2 அவையில் ஏதோ ஒரு அவையில் ஒரு உறுப்பினராக இருந்தால் போதுமானது தான். சரிங்களா? இதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஸோ இதுதான் எல்லாமே கொடுத்துருக்கோம் அந்த இடத்துல. ஓகேங்களா? அமைச்சரவை குழுவும் சொல்லியிருக்கோம். இந்த அமைச்சர்கள் குழுங்கிறது வந்து 3 வகையாக இருக்கும். ஸோ இந்த அமைச்சர்கள் குழுங்கிறது வந்து குடியரசுத் தலைவருக்கும் மந்திரி சபைக்கும் இடையே ஒரு பாலமாக இருக்கிறதா வந்து இணைப்பு பாலமாக இருக்கிறது தான் அமைச்சர்கள். சரிங்களா? ஒரு உதாரணத்துக்கு வந்து நம்ம வந்து நிதியமைச்சர், இராணுவ அமைச்சர், சரிங்களா, அப்புறம் வந்து உள்துறை அமைச்சர், இந்த மாதிரி ராஜாங்க அமைச்சர்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ இவங்கெல்லாம் கொள்கை முடிவுகளை வகுக்கிறது இவங்க தான். கடைசி கட்டத்தில் வந்து முடிவு பண்ணுறது பிரதமர், முடிவு எடுக்கிறது பிரதமர், அதுக்கு ஒப்புதல் கொடுக்குறது, அது அவர் ஆலோசனை கொடுத்தாருன்னா ஒப்புதல் வழங்குறது வந்து குடியரசுத் தலைவர். ஸோ இது எல்லாமே இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இது எல்லாமே இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க, பாருங்கள். ஸோ இந்த வந்து இதில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது ஒரு இம்பார்ட்டன்ட் கேள்வி. இந்த அமைச்சர்கள் வந்து 3 வகையாக பிரிப்பாங்க. சரிங்களா? அமைச்சர்கள் வந்து 3 வகையாக பிரிப்பாங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து கேபினட் மினிஸ்டர். சரிங்களா? கேபினட் மினிஸ்டர் அதாவது எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ராஜாங்க பொறுப்பு கொண்டவங்க. அதாவது வந்து அவங்க வந்து தனி பொறுப்புடன் அல்லது இல்லாமல் வந்து அமைச்சரவை அமைச்சர்கள் இருப்பாங்க, அப்புறம் இணை அமைச்சர்கள் இருப்பாங்க, துணை அமைச்சர்கள் இருப்பாங்க. சரிங்களா? இணை அமைச்சர்கள் இருப்பாங்க, துணை அமைச்சர்கள் இருப்பாங்க. இவ்வளோ பேர் இருப்பாங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அமைச்சர்கள் எல்லாரும் சேர்ந்து கூட்டு பொறுப்பு. யாருக்கு கூட்டு பொறுப்பு அப்படின்னா மக்களவைக்கு கூட்டு பொறுப்பு. இது பரீட்சையில் கேள்வி கேட்பான், கனவா பார்த்துக்குங்க, இது பரீட்சையில் கேள்வி கேட்பான். சரியா? அமைச்சர்கள் எல்லாரும் சேர்ந்து யாருக்கு கூட்டு பொறுப்புன்னு கேட்பான், மக்களவைக்கு கூட்டு பொறுப்பு. சரிங்களா? தனிப்பட்ட பொறுப்பு அப்படிங்கிறது வந்து குடியரசுத் மகிழ்ச்சியின் போது அமைச்சர்கள் பதவி வைக்கிறாங்க. இது பிரதமரின் விருப்பப்படி தான் திறம்பட செயல்படும். இந்த குடியரசுத் தலைவர் வந்து ஒரு அமைச்சரை தனித்தனியாக வந்து நீக்கம் பண்ணுறதுக்கான எல்லா அதிகாரமும் வந்து உண்டு. சரிங்களா? எல்லா அதிகாரமும் உண்டு. யார் அதுக்கு ஆலோசனை பண்ணுவாங்கன்னா பிரதமர் ஆலோசனையின் பேரில் ஒவ்வொரு அமைச்சரையும் தனிப்பட்ட முறையிலேயே வந்து இவங்க வந்து நீக்கம் பண்ணலாம். சரிங்களா? அதாவது வந்து இந்த கூட்டு பொறுப்பு அப்படின்னு சொல்கிறோம். மக்களவைக்கு வந்து இவங்க கூட்டு பொறுப்பு. ஒரு உதாரணத்துக்கு இப்போ வந்து ரயில்வே துறை அமைச்சர் இருக்காங்க. இப்போ அடிக்கடி வந்து ட்ரெயின் வந்து ஆக்சிடென்ட் நடக்குது. சரிங்களா? இந்தியாவில் வந்து பல்வேறு நேரங்களில் பல்வேறு காலங்களில் வந்து ட்ரெயின் வந்து அடிக்கடி ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா உடனே எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீங்கள் தான் வந்து இதுக்கு பொறுப்பு, உங்களுடைய அமைச்சகத்தை வந்து நீங்கள் சரியானபடி வந்து செயல்படுத்தலை, அப்போ நீங்கள் தான் பொறுப்பு, நீங்கள் உடனே வந்து பதவி விலகணும், ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நியூஸ்லலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரயில்வே துறை மட்டும் இல்லை, எந்த ஒரு துறையும் வந்து சரியானபடி செயல்படலை அப்படின்னா, சரிங்களா, அவங்க எடுக்கக்கூடிய அந்த கொள்கை ரீதியான முடிவுகள் வந்து தோல்வி விட்டுருச்சு அப்படின்னா, சரிங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மினிஸ்டரை வந்து உடனே வந்து ராஜினாமா பண்ண சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த கேபினட் மினிஸ்டரை வந்து ராஜினாமா பண்ணுங்க, சரிங்களா, அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ராஜினாமா பண்ணலாம். ரைட்டுங்களா? அந்த ஒரு அமைச்சரவை முடிவு தோற்றாலோ அந்த கொள்கை முடிவுகள் தோல்வி விட்டாலோ பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து ராஜினாமா பண்ணலாம். சரிங்களா? நீங்கள் இந்த இடத்துல என்ன கொஸ்டின் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அமைச்சர்கள் குழு அப்படிங்கிறது மக்களவைக்கு இது வந்து கூட்டு பொறுப்பு. இது பரீட்சையில் கேட்பான். மக்களவைக்கு கூட்டு பொறுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாமில் கேள்வி கேட்பான். சரிங்களா? பரீட்சையில் கேள்வி கேட்பான், கவனமாக பார்த்துக்கணும். சரி, ஓகே. ஸோ அடுத்து வந்து இந்தியாவில் வந்து அட்டார்னி ஜெனரல்னு ஒருத்தர் இருப்பார். சரி, ரைட்டு. என்னங்க அட்டார்னி ஜெனரல், எதுக்குங்க அட்டார்னி சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ வந்து உச்சநீதிமன்றம் தான் எக்ஸ்ட்ரீம் பவர். சரிங்களா? உச்சநீதிமன்றம் எக்ஸ்ட்ரீம் பவர். அப்போ வந்து அரசு சார்பாக ஒருத்தர் வந்து அரசு வக்கீல்னு ஒருத்தர் இருக்கணும் இல்லையா? இப்போ அரசு சார்பாக யாராவது ஒருத்தர் இருந்தால் தானே நம்ம வந்து கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கொள்கை முடிவுகள் எல்லாம் வந்து கோர்ட்டுக்கு கொண்டு போயிட்டு அவங்க சொல்ல முடியும் இல்லையா? ஸோ அந்த ஒரு பதவிக்காக தான் இந்த அட்டார்னி ஜெனரலை வந்து கொண்டு வந்திருக்காங்க. 76 வந்து அட்டார்னி ஜெனரல். சரிங்களா? இது வந்து அட்டார்னின்னு சொல்கிறாங்க இல்லையா? இந்த அட்டார்னி ஜெனரல் தலைமை வழக்கறிஞர், இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. தலைமை வழக்கறிஞர். சரிங்களா?
வழக்கறிஞர். இது ஒன்றும் நீங்கள் இதில் ஆர்டிக்கல் என்னன்னு கேட்பான். நீங்கள் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 76 வயசு வரைக்கும் அவங்க லாயராக இருந்தாங்க அப்படின்னா அவங்க தான் தலைமை வழக்கறிஞர். 76 வயசு 7 6 ஞாபகம் வச்சுக்கணும். தலைமை வழக்கறிஞர் 76 வயசு வரைக்கும் ஒருத்தர் லாயராகவே இருந்தாருன்னா அவர் தான் வந்து தலைமை வழக்கறிஞர், அட்டார்னி ஜெனரல். ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது. சரிங்களா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டோட உயர்ந்த சட்ட அதிகாரி இவர் தான். சரிங்களா? இந்தியாவோட அதாவது வந்து இந்திய அரசோட ஆலோசனை பேர்லேயே தான் வந்து இந்திய அரசின் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்டோட ஆலோசனையின் பேர்லேயே தான் பார்த்தீங்கன்னா இந்த அதாவது பிரதமர் கொண்ட அமைச்சரவையின் ஆலோசனை பேர்லேயே தான் வந்து இவர் வந்து குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறாரு. சரிங்களா? தகுதியில் பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமனம் பண்ணக்கூடிய எல்லா தகுதியும் இருக்கணும். இந்திய குடிமகனாக இருக்கணும். சரிங்களா? கடமைகள் செயல்பாடுகள் அப்படின்னா உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களில் எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான் போய் அப்பியர் ஆவார். சரிங்களா? அப்பியர் ஆவார். அப்புறம் வந்து நான் முன்னாடியே சொன்னேன், குடியரசுத் தலைவருக்கு வந்து சட்ட ஆலோசனை வழங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சட்ட குறிப்புகள் கொடுக்கறது வந்து இவர் தான். சரிங்களா? இந்த இடத்துல எங்கேயாவது இருக்கும், அங்கே இருக்கு பாருங்கள். ஆர்டிக்கல் 143 கீழே குடியரசுத் தலைவருக்கான சட்ட குறிப்புகளை வந்து எடுத்துரைக்கிறது இவர் தான். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இவருக்கு பதவி காலம் வந்து நிலையான பதவி காலம்லாம் ஒன்றும் கிடையாது. குடியரசுத் தலைவர் இருக்கிற வரைக்கும் விரும்ப வரைக்கும் இருக்கலாம். சரிங்களா? இப்போ நான் என்ன சொன்னனோ, இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டில் என்ன சொன்னனோ, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை என்ன சொன்னனோ அது அப்படியே ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வரும். சரிங்களா? அங்கே வந்து நீங்கள் பிரசிடென்ட்னு சொல்லுவீங்க, இங்கே வந்து கவர்னர் அப்படின்னு சொல்லுவீங்க. அங்கே வந்து என்ன சொல்லுவீங்க, பிரதமர்னு சொல்லுவீங்க. இங்கே வந்து என்ன சொல்லுவீங்க, முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. சரிங்களா? அங்கே என்ன சொல்லுவீங்க, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதினு சொல்லுவீங்க. இங்கே என்ன பண்ணுவீங்க, உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. அங்கே என்ன படித்தோமோ அதே தான். சரிங்களா? அதே தான் ஸ்டேட்டில். சரிங்களா? ஸ்டேட் லெவலில் இங்கே நடக்கும். சரிங்களா? அங்கே என்ன சொன்னீங்க, சபாநாயகர் அப்படின்னு சொன்னீங்க. இங்கே என்ன சொல்லுவீங்க, இங்கேயும் சபாநாயகர். சரிங்களா? அப்படின்னு சொல்லுவீங்க. அப்பாவு இருக்காருல்ல, அப்பாவு தமிழ்நாட்டில் இருக்காருல்ல, அவர் தான் சபாநாயகர். சரிங்களா? இந்த மாதிரி மத்திய நிர்வாகமும் மாநில நிர்வாகமும் சேம் தான். சரிங்களா? இதை ஒரு கிளான்ஸ் நீங்கள் வாட்சி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். எல்லா சரத்துக்களும் அதே தான், அங்கே அப்படி தான். அதே மாதிரி இங்கே வந்து நீங்கள் என்ன சொன்னீங்க, இப்போ வந்து இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ வந்து அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து என்ன சொல்லுவீங்கன்னா அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் இந்தியா, மாநிலத்தோட தலைமை வழக்கறிஞர், அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் இந்தியா. சரிங்களா? அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேஜஸையும் பார்த்தீங்க அப்படின்னா, சரிங்களா, ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதை ஒரு கிளான்ஸ் நீங்கள் படிச்சுங்க, பார்த்துப்போம். இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? என்னென்னா பிரசிடெண்ட்டுக்கு இருக்கோ அதெல்லாம் இங்கே இருக்கும். அப்படியே டிட்டோவாக தான் இருக்கும். சரிங்களா? இதை ஒரு தடவை வாட்சி பாருங்கள். இல்லை ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். அடுத்த கிளாஸில் உங்களுக்கு இதை சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து நீதி அமைப்புகள். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய நீதி அமைப்புகள் என்னென்ன அப்படிங்கிறது தான். சரிங்களா? சார் நடத்தலாம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 மணி நேரம் கூட ஆகலை. ஸோ இந்த உச்சநீதிமன்ற அதாவது இந்த நீதி அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் நீதி அமைப்புகள் தான் வந்து அடிப்படை. இந்த உச்சநீதிமன்றம் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம கான்ஸ்டியூஷனோட வந்து பாதுகாவலன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடிப்படை உரிமைகளோட பாதுகாவலன்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா, அதாவது அரசியலமைப்போட பாதுகாவலன்னு நம்ம யாரை சொல்கிறோம் அப்படின்னா உச்சநீதிமன்றத்தை தான் சொல்கிறோம். நீதி அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா உச்சநீதிமன்றம்னு ஒன்று இருக்குது, அதாவது தலைமை நீதிமன்றம். ஸோ உச்சநீதிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறோம். அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். மாநிலங்கள் ஒன்றொன்றுக்கும் இருக்கும், இல்லைனா 2 மாநிலங்கள் இல்லை வந்து யூடி சேர்ந்து இருக்கும். சரிங்களா? உயர்நீதிமன்றம் இருக்கும். உயர்நீதிமன்றத்துக்கு கீழே சார்பு நீதிமன்றங்களுக்கு இருக்கும். சரிங்களா? சார்பு நீதிமன்றங்கள் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மாவட்ட நீதிமன்றங்கள் இருக்கும். இந்த நம்ம மாவட்ட நீதிமன்றங்கள் தான் ஊர்களில் இருக்கக்கூடிய அந்த நீதிமன்றம். நம்ம ஊர்களெல்லாம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து ஒரு நீதிமன்றம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து அமர்வு நீதிமன்றங்கள் இருக்கும், மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றங்கள் இருக்கும், சிவில் ரைட்டுங்களா, அப்புறம் வந்து இந்த டைவர்ஸ் புருஷன் முன்னாடி பிரித்து விடுவாங்கல்ல அந்த நீதிமன்றங்கள் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் எப்படி சொல்கிறதுன்னா அந்த ஜுடிஷியரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறானுங்க. சரிங்களா?
ஸோ இதெல்லாம் வந்து முக்கியம். ஒன்றும் நீங்கள் உங்களுக்கு சிஸ்டம் தெரிஞ்சால் மட்டும் போதும். ஃபஸ்ட்டு உச்சநீதிமன்றம், சரிங்களா? உச்சநீதிமன்றம் அது வந்து எந்த இடத்துல இருக்கும்? எங்கே மட்டும்தான் இருக்கும் உச்சநீதிமன்றம்? உச்சநீதிமன்றம் டெல்லியில் மட்டும்தான். உச்சநீதிமன்றம் ஒன்று மட்டும்தான். உச்சநீதிமன்றங்கிறது டெல்லியில் மட்டும்தான் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் ஒவ்வொரு மாநிலத்துக்கு இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இன்ன வரைக்குமே மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் தான் அது. பார்த்துருக்கீங்களா? சென்னை உயர்நீதிமன்றம் கிடையாது, மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படின்னு இருக்கும். பார்த்துருக்கீங்களா இல்லையா? சென்னைன்னு நம்ம பேர் மாற்றி எவ்வளோ நம்மக்கிட்ட ஒரு கோர்ட்டு தான் இருக்கா நம்ம ஸ்டேட்டில்? நம்ம கோர்ட்டில் ஹைகோர்ட் ஒன்று தான் இருக்கா? ஒன்று தான் இருக்குங்களா? இப்போ நான் திருச்சியில் இருக்கேன். திருச்சியிலேருந்து மெட்ராஸ்க்கு வர முடியுமா? இல்லை மதுரையில் மெட்ராஸ் வந்து மதுரை வந்து அமர்வு, சரிங்களா? மெட்ராஸ் ஹைகோர்ட்டு தான், சரிங்களா? மெட்ராஸ் ஹைகோர்ட்டு தான். இதனுடைய அமர்வு பார்த்தீங்கன்னா பெஞ்சுன்னு சொல்லுவாங்க. மதுரையிலையும் இருக்குது, மதுரை கிளை அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கும். 2-3 மாநிலங்களுக்கு சேர்ந்துருக்கும். அப்புறம் சார்பு நீதிமன்றங்கள், அப்புறம் மாவட்ட நீதிமன்றங்கள் இதெல்லாம் இருக்கும். இது வந்து இந்த நீதிமன்றம் வந்து எதுலேருந்து எடுத்தாங்கன்னா 1935 அரசு சட்டத்திலேருந்து தான் இதை வந்து ஏற்றுக்கிட்டாங்க, சரிங்களா? அரசு சட்டத்தில் தான் ஏற்றுக்கிட்டாங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சுப்ரீம் கோர்ட்டுங்கிறது சரத்து 124லேருந்து 147 வரைக்கும் பேசுது. நீங்கள் இதை பார்த்தோன்னே நீங்கள் சொல்லிடலாம், பகுதி 5ங்கிறது பாராளுமன்றம், சரிங்களா? பாராளுமன்றம் தான் பகுதி 5 செஞ்சது தான் பாராளுமன்றம்னு சொல்லியிருப்போம். இதை வந்து அதுக்குள்ளே தான் அந்த சுப்ரீம் கோர்ட்டை கொண்டு வரோம், சரிங்களா? அது உள்ளே தான் ஒரு அங்கமாக தான் கொண்டு வரோம், சரிங்களா? நம்ம வந்து 3 சொல்லியிருக்கோம். ஒன்று வந்து பிரதமர், மக்களவை, மாநிலங்களவை, இது 3 சேர்ந்தது பார்லிமெண்ட் சொல்லியிருக்கோம். இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 124 to 147. இந்த அமைப்புங்கிறது இது வந்து சுதந்திரம், அதிகார வரம்பு, அதிகாரங்களுக்கு உட்பட்ட ஒரு செயல்முறைகள் இந்த ஏற்பாடுகள் வந்து, சரிங்களா? முன்னாடியே சொல்லிட்டேன், சுப்ரீம் கோர்ட்டு தான் வந்து அரசியலமைப்போட பாதுகாவலன், சரிங்களா? பாதுகாவலன். அடிப்படை உரிமைகள் வந்து மீறப்படும் பொழுது அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து நம்ம சட்டமாக்காத அதுலேருந்து தடுக்கிறதுக்கு வந்து, சரிங்களா, இந்த கட்சிகள் வந்து அவங்களுடைய கொள்கை முடிவுகளை வந்து நம்ம அரசியலமைப்பு திணிக்கும் போது அடிப்படை உரிமைகள் வந்து மீறப்படுவதாக கருதப்பட்டு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறது இந்த உச்சநீதிமன்றம் தான், சரிங்களா? சரி, ரைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் தான் ஃபஸ்ட்டு ஒரு உச்சநீதிமன்றம் உருவாக்குனாங்க. 1773 கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றங்கள் சட்டம் 861 போட்டாங்க. அப்புறம் வந்து இந்திய உச்சநீதிமன்றம் வந்து 1950. ஸோ இந்த 61க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டாட்சி நீதிமன்றம் ஒன்று உருவாக்கணும்னு சொல்லிட்டு 1935 அரசு சட்டத்தில் சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட உச்சநீதிமன்றம் 28 ஜனவரி 50 ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும், அரசியலமைப்பு படி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி CJI அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அவங்களுக்கான தகுதிகள் என்ன அப்படின்னா இவர் 124 3 படி சொல்கிறாங்க. இந்திய குடிமகனாக இருக்கணும், உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக 10 வருஷம் இருக்கணும், உயர்நீதிமன்ற நீதிபதி 5 வருஷம் இருக்கணும், புகழ்பெற்ற நீதிபதி, எல்லாம் சொல்கிறாங்க ஒரு தகுதிகளாக. ஆனாலும் சீனியாரிட்டி பேசிஸ் தான், கொலீஜியம் நடைமுறையை பயன்படுத்தி தான் அவங்க வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. கொலீஜியம் நடைமுறையை தான் பயன்படுத்துவாங்க. இந்த சம்பளம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் கொடுப்பாங்க. இது வந்து நிதி அவசர நிலை காலங்களில் மட்டும்தான் இதை குறைக்க முடியும். இது ரொம்ப முக்கியம். அதான் ஏற்கனவே சொன்னேன், எல்லாத்தோட சம்பளத்தையும் குறைப்பாங்க அப்படின்னு, சரிங்களா? ஃபஸ்ட்டு 8 பேர் இருந்தாங்க, இப்போ 34 பேர் இருக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம். சீஃப் ஜஸ்டிஸை சேர்த்து 33 + 1, சரிங்களா? 34 பேர் இருக்கிறாங்க. இது வந்து பாராளுமன்றத்தால் இந்த பலத்தை மாற்ற முடியும் தான், சரிங்களா? அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பொறுப்பு தலைமை நீதிபதினு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாங்க, சரிங்களா? தற்காலிக நீதிபதிகள், பொறுப்பு தலைமை நீதிபதிலாம் இருக்கிறாங்க. இதில் வந்து பொறுத்த வரைக்கும் இந்த 126ங்கிற ஆர்டிகிள் என்ன சொல்லுதுன்னா பொறுப்பு தலைமை நீதிபதியை பற்றி சொல்லுது. 127 வந்து தற்காலிக நீதிபதியை பற்றி சொல்லுது, சரிங்களா? அதாவது வந்து உச்சநீதிமன்ற தளபதி வந்து இப்போ வந்து ரிட்டையர்ட் ஆகிடுறாரு, சரிங்களா? ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் அந்த இடம் போஸ்ட்டை வந்து காலியாக வைக்க முடியாது. ஸோ அதுக்காக தற்காலிக நீதிபதியை வந்து போடலாம், யாராவது ஒருத்தரை வந்து போடலாம். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பொறுப்பு எப்போவுமே காலியாக இருக்கவே இருக்காது. அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த கொலீஜியம் வந்து பரிந்துரை பண்ணி அவங்க வந்து இன்னொருத்தரை நியமனம் பண்ணிவிடுவாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் 128ங்கிறது ஓய்வுற்ற நீதிபதிகளோட மறுநியமனம், சரிங்களா? மறுநியமனம் பண்ணலாம், சரிங்களா? ஓய்வு பெற்ற நீதிபதிகள் ஓய்வு பெற்றாங்கன்னா அவங்கள வந்து பண்ணலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதவி நீக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீதிபதிகள் விசாரணை சட்டம்னு 1968 ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. அது வந்து 3 பேர் கொண்ட சிறப்பு விசாரணை குழு வச்சுருப்பாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு நீதிபதியோட வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2000 ரூபா கட்டு, ஊருவிட்ட கட்டு வந்து இப்போ கண்டுபிடிச்சாங்க, சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து அந்த விசாரணையை வந்து அமைப்பு ஏற்படுத்தியிருக்கிறாங்க அவர் மேலேயே.
சரிங்களா. ஜனாதிபதி உத்தரவின் பேரில் இது பார்த்தீங்க அப்படின்னா 3 பேர் கொண்ட விசாரணை குழு பண்ணுவாங்க. ஸோ அதாவது வந்து ஒன்று வந்து தவறான நடத்தை, இன்னொன்று வந்து தகுதியின்மை, இது ரெண்டையும் வந்து குற்றச்சாட்டாக வச்சு அவங்க செய்வாங்க. சரிங்களா. ஸோ இதுதான் இப்போ கொலிஜியம் சொன்னேன் இல்லையா இது. ஸோ இந்த அதிகார வரம்புங்கிறது ரொம்ப முக்கியம். அதிகார வரம்புங்கிறது கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இவன் வந்து ஒரு 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 எப்படின்னா எப்படி சொல்கிறது, இப்போ இதில் 3 வகையான ரிட் இருக்குது. ஆர்டிகல் 38 பற்றி ரிட்டு வந்து உச்சநீதிமன்றத்தில் தான் போட முடியும். ஆட்கொணர்வு, மன்றம், சான்றிதழ் தடை, குவாரண்டோ அப்படின்னு சொல்லிட்டு 5 வகையாக போடுறாங்க. ஸோ இந்த ஆட்கொணர்வுன்னா ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நான் உங்களுக்கு எப்படி சொல்கிறது, இப்போ வந்து ஒரு பொண்ணும் பையனும் இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மனம் கவர்ந்தாலும் இந்த பிள்ளைக்கு பிடிச்ச மனம் கவர்ந்தாலும் 2 பேரும் ஓடி போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓடி போகிறாங்கன்னா அவங்க விருப்பப்படி வாழ்க்கையை தேடிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லாமல் போயிடுறாங்க. அப்படின்னா அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்தை நாடி இவங்க எனக்கு வந்து என் பிள்ளைய கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டு போடுறாங்க. சரிங்களா. ஹேபியஸ் கார்பஸ் போடுறாங்க. அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும், இந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா 24 மணி நேரத்துக்குள்ளே அவங்கள கொண்டு வந்து அந்த கோர்ட்டில் ஒப்படைக்கணும். ஆட்கொணர்வு சரிங்களா, ஒப்படைக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செய்கிறாங்க. அந்த அதிகார வரம்புக்குள்ளே வரது தான். அதே மாதிரி மன்றம், சான்றிதழ் தடை, தடை அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். சரிங்களா. அவங்கள்ட்ட போயிட்டு இது வாங்குறது, ஸ்டே வாங்குறதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கோர்ட்டுக்கு போய் நான் ஸ்டே வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டே வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அதுதான் அது. சரிங்களா. இந்த மாதிரி வந்து ஒரு 5 அதிகாரங்கள் வந்து அந்த உச்சநீதிமன்றத்துக்கு இருக்குது. ஆர்டிகல் 32 படி இருக்குது. இதே பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உயர்நீதிமன்றத்துலேயும் போடுவாங்க. சரிங்களா. உயர்நீதிமன்றத்துலேயும் போடுவாங்க. ஸோ இந்த ஆர்டிகல் 131ங்கிறது இங்கே பாருங்கள், 2 பக்கமும் 1 போட்டுக்கணும், இடையில 3 போட்டுக்கணும். சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சண்டை. சரிங்களா. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சண்டை. அதுதான் இப்போ வந்து நம்ம இப்போ 2 ஸ்டேட் இருக்குது. 2 ஸ்டேட்டுக்கு இடையில சண்டை போட்டுக்கிறோம் அப்படின்னா அந்த அதிகார இதெல்லாம் வந்து தீர்த்து வைக்கிற பொறுப்பு இவங்களுக்கு தான் உரியது. சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சட்ட ஆலோசனை இந்த 143 இப்போ தான் சொன்னோம். சட்ட ஆலோசனை வந்து ஜனாதிபதி வந்து பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இது எல்லாமே இருக்குது. ஓகேவா. அடுத்து இந்த கொலீஜியம் சொல்லிட்டு ஒரு அமைப்பு. இந்த கொலீஜியம் அப்படின்னா கொலீஜியம் நடைமுறை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கொலீஜியம் நடைமுறைங்கிறது இந்த நீதிபதிகளை நியமனம் பண்ணுறதுக்காகவே வந்து உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஸோ நீதிபதிகள் நியமனத்தில் வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு வழக்கு. ஸோ அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பரிணாமத்தில் வளர்ச்சி பெற்றிருக்கோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா 82 வந்து ஆலோசனை அப்படிங்கிற வார்த்தைக்கான விளக்கத்தையே சொல்லியிருப்பாங்க. ஆலோசனைங்கிறது ஒப்புதல் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. நீதித்துறை நியமனங்களில் வந்து நிர்வாக முதன்மையை வந்து வழங்கணும். சரிங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இந்திய தலைமை நீதிபதி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவங்களுடைய ஆலோசனைக்கு வந்து ஜனாதிபதி கட்டுப்படணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த வந்து இப்போ வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்கிறாரு, ஒரு உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி இருக்கிறாரு, சிஜிஐ இருக்கார் அப்படின்னா அவர் வழங்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன், அவர் வந்து கொடுக்கக்கூடிய ஆலோசனைக்கு வந்து குடியரசுத் தலைவர் கட்டுப்பட்டவர்னா கட்டுப்பட்டவர் கிடையாது. சரிங்களா. குடியரசுத் தலைவர் வந்து எக்ஸ்ட்ரீம் பவர், அவர் கட்டுப்பட்டவர் கிடையாது. சரிங்களா. இதுதான் ஃபஸ்ட்டு வழக்கில் சொல்லியிருப்பாங்க. 2வது வழக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த முதல்ல சொன்ன வழக்கை வந்து திருத்திருப்பாங்க. சரிங்களா. இப்போ கட்டுப்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் கூடிய நீதிபதிகளை நியமனம் பண்ணும்பொழுது அந்த நியமனத்தில் வந்து சிஜிஐ வந்து இருக்கணும். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியில் வந்து அந்த நீதிபதிகளை நியமனம் பண்ணும்பொழுது இதனுடைய மூத்த நீதிபதிகளை கன்சிடர் பண்ணி தான் நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2வது வழக்கில் சொல்லிடுவாங்க. சரிங்களா. அதில் இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க, இந்த ஆலோசனைனா ஒப்புதல்னு சொன்னாங்கல்ல, இப்போ என்ன சொல்லிடுவாங்கன்னா நாங்கள் கொடுக்குற ஆலோசனை வந்து உடன்பாடு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. நீங்கள் வந்து ஒப்புதலாக எடுத்துக்கக்கூடாது, அதை வந்து ஒரு உடன்பாடாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். அது உடன்பாடுன்னு தான் பொருள். உடன்பாடுன்னு மட்டும்தான் பொருளானா முன்னுரிமை, இதுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். நாங்கள் யாரை சொல்கிறோமோ அவங்கள தான் போடணும்னு இன்டெரக்டாக சொல்கிறாங்க. சரிங்களா. அது அப்புறம் 3வதுல தான் பார்த்தீங்கன்னா 1998 வழக்கில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தலைமை நீதிபதி, ரொம்ப கவனமாக கேட்டுக்குங்க, இது கொலீஜியம் ரொம்ப ரொம்ப முக்கியம், என்ஜாக்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. என்ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. சரிங்களா. அதாவது
நேஷ்னல் ஜட்ஜஸ் அப்பாயிண்டிங் கமிஷன், இது பரீட்சையில் கேட்பான். NJAC, சரிங்களா, தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதை வந்து அடிப்படை உரிமைகளுக்கு வந்து இது அப்பாற்பட்டிருக்கு, இது ஏற்றுக்க மாட்டோம், நாங்கள் கொலிஜியல் நடைமுறை தான் ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிடுச்சு. சரிங்களா, அதை சொல்கிறோம். இந்த 3வது வழக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தலைமை நீதிபதி, சரிங்களா, உச்சநீதிமன்றத்தோட 4 நீதிபதிகள் உள்ளடக்கிய அந்த கொலிஜியமை வந்து இப்போ தான் வந்து விரிவுபடுத்தியிருப்பாங்க. இந்த விரிவுபடுத்தப்பட்ட அந்த கொலிஜியத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 நீதிபதிகளிடையே கருத்து வேறுபாடு இருந்தது அப்படின்னா தலைமை நீதிபதி வந்து அந்த பெயரை தான் ஜனாதிபதிக்கு அவர் என்ன சொல்கிறாரோ அந்த இதை தான் வந்து நீங்கள் வந்து நியமனம் பண்ணணும். சரிங்களா, இந்த வழக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து சீனியாரிட்டி பேசிஸில் தான் நடக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். சீனியாரிட்டி பேசிஸில் தான் வந்து இந்த ப்ரமோஷன்ஸ் வந்து இருக்கும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. சரிங்களா, இந்த NJAC ஏன் வந்து வேணான்னு சொன்னாங்க அப்படின்னா இந்த நேஷ்னல் ஜட்ஜ் அப்பாயிண்டிங் கமிஷனை ஏன் வேணான்னு சொன்னாங்க அப்படின்னா இந்த இதில் வந்து ஒரு சட்டத்துறை அதிகாரி, அதாவது ஒரு சட்ட அமைச்சரை வந்து இந்த தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையத்தில் வந்து யார் லா மினிஸ்டராக இருக்கிறாங்களோ சட்ட அமைச்சர் வந்து உள்ளே வந்துடுவார். நியமனம் பண்ணுறதுல ஒரு மெம்பராக வந்து சட்ட அமைச்சர் இருப்பார். சரிங்களா, இந்த மாதிரி சட்டத்துறை நேரடியாக வந்து நீதிமன்றத்தில் வந்து இன்வால்வ் ஆகிறத வந்து இது வந்து அடிப்படை உரிமைகளுக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்லிட்டு அதை கேன்சல் பண்ணுறாங்க. சரிங்க, இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. உச்சநீதிமன்றத்தோட அதிகார வரம்புகள் கொடுத்துருக்குறாங்க. அசல் என்னென்ன, ரிட் என்னென்ன. அசல்னால் இந்த ரெண்டு மாநிலத்துக்கு சண்டை, இப்போ நமக்கும் கர்நாடகம் சண்டை அப்படின்னா தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகத்துக்கும் சண்டை, பார்டர் சண்டையாகட்டும் இல்லை காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி. சரிங்களா, எதாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்துக்கும் சண்டை அப்படின்னா இப்போ நமக்கும் கேரளாவுக்கும் சண்டை அப்படின்னாலும் யார்கிட்ட போவோம்னா உச்சநீதிமன்றத்தில் தான் நம்ம நாடுவோம். சரிங்களா, உச்சநீதிமன்றத்தில் தான் நாடுவோம். ஸோ அதனுடைய தலையாய கடமை இந்த தகராறுகளை தீர்த்து வைக்கிறது தலையாய கடமை. சரிங்களா, அப்போ தான் 32 சொல்லிட்டேன். அடிப்படை உரிமைகளை வந்து மீறுவதற்கு சுப்ரீம் கோர்ட்டை வந்து நேரடியாக அணுகலாம். அதுதான் ரிட்டு. சரிங்களா, அதுதான் சொன்னேன். ஹாப்பியஸ் கார்பஸு, மாண்டமஸு, சர்ச்சரியோ, சரிங்களா, குவாரண்டோ, சரிங்களா, இதெல்லாம் சொன்னோம். அப்புறம் இது ஏற்கனவே சொன்னதான் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். நம்ம ஒரு இதாக கொடுத்துருக்கோம். சரி, இப்போ பாருங்கள். அப்புறம் உயர்நீதிமன்றம். இப்போ எப்படி உச்சநீதிமன்றம் படிச்சிங்களோ இதே தான் உயர்நீதிமன்றம். நான் எப்படி இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு சொன்னனோ அதே மாதிரி தான் வந்து இதுவுமே உயர்நீதிமன்றமும் அதே மாதிரி தான். சரிங்களா, எல்லா முடிவுகளும் எப்படி நம்ம அதாவது உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் படிக்கிறோமோ அதே மாதிரி தான் ஹை கோர்ட்டும். இதுக்கு கீழே வந்து இது இருக்கும். சரிங்களா, இதை ஒரு தடவை நீங்கள் பார்த்து பாருங்கள். அங்கே 65 வயசுனா இங்கே 62 வயசு, வேறு ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. இதை ஒரு கிளான்ஸ் பாருங்கள், படித்து பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள், இதை நம்ம பார்ப்போம். ஓகே, இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதுதான். சரிங்களா, இந்த நீதித்துறை மறு ஆய்வு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நீதித்துறை மறு ஆய்வு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆர்டிக்கிள் 13க்கு கீழே வரும். ஆர்டிக்கிள் 13, அதாவது வந்து குடியரசுத் தலைவர், நல்லா கவனமாக கேட்டுங்க, குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கி அது வந்து சட்டமாக்கப்படும் பட்சத்தில், சட்டங்களாக அந்த மசோதா சட்டங்கள் ஆக்கப்படும் பட்சத்தில், சரிங்களா, அதாவது வந்து மக்களவையோ இல்லை மாநிலங்களவையோ அந்த மசோதாவை வந்து நிறைவேற்றம் செய்து மசோதாவை வந்து அந்த பில்லை வந்து நிறைவேற்றம் செய்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கிட்டாங்கனாலும் கூட, சரிங்களா, குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கி அது சட்டமாக்கப்பட்டாலும் கூட அந்த சட்டங்களை வந்து மறு ஆய்வு செய்கிறதுக்கு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு பவர்ஸை கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, என்னென்ன அப்படி என்ன பவர்ஸை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நீங்கள் சட்டங்கள் இந்த சட்டமாக வந்து நிறைவேற்றப்பட்ட அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அந்த விஷயம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து, அதாவது அடிப்படை உரிமைகளை வந்து மீறும் வகையில் இருந்துச்சுன்னா இந்த சட்டங்களை வந்து செல்லாதாக்கிடுவார் அவர். இந்த சட்டம் வந்து செல்லாது. அதுதான் உதாரணம் வந்து இந்த NJAC. அடிப்படை உரிமைகளை வந்து மீறுற மாதிரி இருக்குது, அதனால் வந்து இதை நாங்கள் வந்து ஏற்றுக்க மாட்டோம், இதை வந்து சட்டமாக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆர்டிக்கிள் 13 பயன்படுத்தி இந்த சட்டத்தை வந்து கேன்சல் பண்ணலாம். சரிங்களா, கேன்சல் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, நம்ம எக்ஸ்ட்ரீம் பவர்னு பாராளுமன்றம் சொல்கிறோம், பாராளுமன்றத்தை எக்ஸ்ட்ரீம் பவர்னு சொல்கிறோம். பாராளுமன்றத்தில் ஆட்சிப்படக்கூடிய அந்த ஒரு லீடிங் பார்ட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க நினச்சா என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவங்க என்ன சட்டம் இயற்றினாலும் அந்த சட்டம் வந்து அடிப்படை உரிமைகளுக்கு வந்து மீறுற மாதிரி இருந்துச்சுன்னா அது செல்லாது அப்படின்னு சொல்கிற உரிமை உச்சநீதிமன்றத்துக்கு உண்டு. அதனால தான் சொல்கிறோம் உச்சநீதிமன்றத்தை அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்கிறோம். அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன், அரசியலமைப்பின் பாதுகாவலன் வந்து நம்ம உச்சநீதிமன்றத்தை சொல்கிறோம். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாம் இந்த அதிகாரம்லாம் இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்ப
முக்கியம். அதுதான் அந்த இடத்துல எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கொடுத்துருக்காங்க பாருங்கள் வழக்கெல்லாம். சரிங்களா, இது ரொம்ப முக்கியம் கான்செப்ட், முக்கியமான கான்செப்ட் அது. இது செயல்பாடெல்லாம் கொடுத்துருப்பாங்க, நீதித்துறை செயல்பாடெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இது ஒன்றும் இல்லை, அரசியலமைப்புக்கு உட்பட்ட சில ஒழுக்கம் என்னென்ன, சரிங்களா. அதே மாதிரி வந்து நிர்வாக இடைவெளியில் என்ன நிரப்பணும், அடிப்படை உரிமைகளை எப்படி பாதுகாக்கணும், அதில் வந்து வழக்குகள் என்ன சொன்னாங்க, எது பொருந்தும் பொருந்தாது அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு உதாரணத்துக்கு வந்து சபரிமலை வழக்கு இருக்குது. சபரிமலை வழக்கில் வந்து இப்போ வந்து சபரிமலையில் வந்து நம்ம இதை நீங்கள் தப்பாக நினைக்கணும்னா, இது வந்து நிர்வாகம் சட்டமன்றம் வந்து இதில் வந்து நடவடிக்கை எடுக்கலை. இப்போ வந்து கேரளா நிர்வாகம், கேரளாவுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது, கேரளாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாரம்பரிய நடைமுறை இருக்குது, சரிங்களா. அந்த பாரம்பரிய நடைமுறை வந்து அந்த காலத்துலேருந்தே அது வந்து நம்ம சாஸ்தா கோயிலுக்கு வந்து நம்ம பெண்கள் போகக்கூடாதுங்கிறது வந்து காலங்காலம் தொட்டால் இருக்கிற ஒரு வழிபாடு நடைமுறை. அந்த நடைமுறையை வந்து அந்த நடைமுறையில் வந்து நாங்கள் வந்து அந்த சாஸ்தா அறக்கட்டையில் வந்து நாங்கள் தலையிட மாட்டோம். அதாவது அந்த சட்டமன்றம், இந்த சட்டமன்றம் கேரள சட்டமன்றம் வந்து தலையிடாத பொழுது, சரிங்களா, தலையிடாத பொழுது அப்படின்னா பெண்கள் வந்து பாரம்பரியமாக இருக்கிற பெண்கள், கேரள பெண்கள் வந்து அந்த இடத்துக்கு போக விரும்புகிறது கிடையாது, சரிங்களா, விரும்புறது கிடையாது. ஆனாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய வேறு மாநிலங்களை சார்ந்தவங்க, சரிங்களா, போக விருப்பப்பட்டாங்க அப்படின்னா அதில் நுழையிறதுக்கு அனுமதி வந்து மறுக்கப்பட்டுச்சு, சரிங்களா. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்தை நாடிட்டாங்க, சரிங்களா. மத கட்டுப்பாட்டுகளை மீறி பெண்கள் வந்து அந்த கோயிலுக்குள்ளே நுழையிறதுக்கு அனுமதி வந்து உச்சநீதிமன்றம் வழங்குச்சு. அப்போ வந்து பாரம்பரியம் வந்து தடைப்பட்டு போகுது, சரிங்களா. இது வந்து முக்கியமான ஒரு விஷயம், சரிங்களா. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மத கட்டுப்பாட்டுகள் வந்து கட்டுப்பாடுகள் இருந்தாலும் கூட பெண்கள் வந்து கோயிலுக்கு போகிறது அவங்களோட உரிமை, எல்லா கோயிலுக்கும் போய் தான் தீருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நுழையிறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க, சரிங்களா, அனுமதி கொடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு அந்த வழக்கு, சரிங்களா. அதே மாதிரி முத்தலாக் வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, பெண்களோட உரிமைகளை மீறுற மாதிரி, சரிங்களா. சரத்து 21 வாழ்க்கை உரிமையை மீறுற மாதிரி இருந்த உரிமை, சரிங்களா. இந்த நீதிமன்றம் வந்து உணர்ந்துச்சு. அதனால வந்து அந்த சுதந்திரங்களை வந்து தனிப்பட்ட சுதந்திரங்களை வந்து பாதுகாக்கிறாங்க, சரிங்களா. அதே மாதிரி விசில் ப்ளாசஸ்ன்னு ஒன்று உண்டு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகத்தோட வெளிப்படைத்தன்மையை அமல்படுத்துறதுக்காக கொண்டு வந்தது தான் அது, சரிங்களா. இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். முக்கியமான இது வந்து ஜட்ஜ்மெண்ட்டு, இது கேட்கலாம் எக்ஸாமில், கேள்வி கேட்கலாம் பாருங்கள். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அரசியலமைப்பு விதிகள் உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் பகுதி 5 அத்தியாயம் வந்து 4 சரத்து 124லேருந்து 147 வரைக்கும். உயர்நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் சரத்து வந்து பகுதி வந்து 6 அத்தியாயம் 5 சரத்து 214லேருந்து 231 வரைக்கும். இதெல்லாம் ஏதாவது கொஸ்டின் கேட்கலாம், சரிங்களா. கீழமை நீதிமன்றங்கள் வந்து அதே வந்து பகுதி 6 அத்தியாயம் 6 சரத்து 233லேருந்து 237 வரைக்கும். இது கேட்கலாம். இது கொடுத்து வந்து உச்சநீதிமன்றம் எந்த பகுதியில் இருக்குது, எந்த அத்தியாயத்தில் இருக்குது அப்படின்லாம் கேட்கலாம், ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் புரியுதுங்களா?